ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்த கூட்டறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், இந்தியா அமெரிக்கா இடையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தத்தில் முக்கியமான பல விவசாயம் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கு முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்கு என்றால், இந்தியாவினுடைய விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக அந்த பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல உணவு தானிய பொருட்கள் இதில் அடங்கும். அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. அது வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது. அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் ஒப்பந்தம் முறையாக கையெழுத்தாக வேண்டும். முன்னதாக இரு நாடுகளும் இது தொடர்பாக ஒரு கூட்ட அறிக்கையை வெளியிட்டு எந்தெந்த பொருட்களுக்கு வரி எவ்வளவு சதவீதம் விதிக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. இது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான முதல் படி என்று நாம் சொல்லலாம். இந்த மிட்டம் இடைக்கால ஒப்பந்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகள் தற்போது வகுக்கப்பட்டுள்ள நிலையில் இது அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் மத்தியில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் தான் இந்த விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீதான பரஸ்பர வரிகளை 18% குறைக்கும். அது எந்தெந்த பொருட்கள் என்பதை நாம் பின்னர் பார்க்கலாம். குறிப்பாக எந்தெந்த விவசாய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, சோயா, கோழி பண்ணை பொருட்கள், பால், பாலாடை கட்டி, எத்தனால் எரிபொருள், புகையிலை, சில காய்கறிகள், இறைச்சி உள்ளிட்ட முக்கியமான விவசாய மற்றும் பால் பண்ணை பொருட்களை முழுமையாக பாதுகாப்பதன் மூலம் விவசாயிகளின் நலன்களை பேணுவதற்கும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கும் இந்தியாவினுடைய உறுதிப்பாட்டை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் இந்த ஒப்பந்தத்திலிருந்து முற்றிலுமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நம்ம நாட்டினுடைய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்காக இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளும் கூட இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டித்தான் ஒரு கேள்விகளை எழுப்பினார்கள். அப்படி என்றால் அமெரிக்காவிலிருந்து இந்த பொருட்கள் எல்லாம் முற்றிலும் வரியே இல்லாமல் இங்கே வரப்போகிறதா? இவையெல்லாம் வரியே இல்லாமல் இங்கே அனுமதிக்கப்பட்டால் நம் நாட்டினுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்ட வந்த நிலையில் நம் நாட்டினுடைய விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக பல விவசாய பொருட்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த பொருட்கள் அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் அவையெல்லாம் நிச்சயமாக வரி நீக்கம் கிடையாது. இதற்கு முன்பு என்ன வரி விதிக்கப்பட்டதோ அந்த வரி அப்படியே தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பல பொருட்களின் மீதான வரியை 0% குறைக்க இருக்கிறோம், அல்லது வரிகளை முற்றிலுமாக நீக்க இருக்கிறோம். குறிப்பாக ஒயின், மதுபானங்கள் உள்ளிட்ட பல கால்நடை தீவனம், அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகின்ற ஒயின், மதுபானம், கால்நடை தீவனம் ஆகியவற்றின் மீதான வரிகளை நாம் கணிசமாக குறைக்க இருக்கிறோம். அமெரிக்காவின் அனைத்து தொழில்துறை பொருட்கள், உலர்ந்த தானிய கழிவுகள், கால்நடை தீவனத்திற்கான சிவப்பு சோளம், ட்ரீ நட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மரக்கொட்டைகள், புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சோயாபீன் எண்ணெய், ஒயின் மற்றும் மதுபானங்கள் உட்பட பரந்த அளவிலான உணவு மற்றும் விவசாய பொருட்களுக்கான வரிகள் இந்தியாவில் ஒன்று குறைக்கப்பட இருக்கிறது அல்லது முற்றிலுமாக நீக்கப்பட இருக்கிறது. அதே போல எந்தெந்த பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரியை விதிக்கும் என்றால், ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணிகள், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர், கரிம ரசாயனங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள், சில இயந்திரங்கள் உள்ளிட்ட பல மூலப்பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரிகளை விதிக்கும். அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஜவுளி பொருட்கள், தோல் பொருட்கள், காலணிகள், ரசாயனங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரிகளை விதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில விமான பாகங்களுக்கான வரியும் அமெரிக்கா கணிசமாக குறைக்க இருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பல முக்கியமான போர் விமான பாகங்களுக்கான வரி கணிசமாக குறைக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.